ஓகே. ஸோ வந்து இப்போ பிரஸ்ட் கேன்சர் இருக்கு அப்டின்னா, அதோட சிம்ப்டம்ஸ் எப்படி இருக்கும்? எந்த சிம்ப்டம்ஸ் எல்லாம் வந்தா வந்து நம்ம ரொம்ப அவேரா இருக்கணும்? ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்ணணும் அந்த மாரி. மோஸ்ட் காமன் வந்து லம்ப் இன் த பிரெஸ்ட். பிரெஸ்ட்ல கட்டி வந்தா இட்ஸ் வெரி சைன் ஆஃப் பிரெஸ்ட் கேன்சர். ஸோ யூஸ்வலா வந்து இந்த கட்டி பெயின்லெஸ்ஸா இருக்கும். இது நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுவேன். ஏன்னா நெறைய பேர் வந்து வலி இல்லன்னா டாக்டர் கிட்ட போய் காட்ட மாட்டாங்க. போயிடும், ஒண்ணும் இருக்காது அப்படின்னு நெனச்சுட்டு. ஸோ பிரெஸ்ட் கேன்சர்ல நெறைய வாட்டி வந்து பெயின்லெஸ் லம்ப்ன்னு சொல்லுவோம். ஸோ வலி இல்லாத கட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நிப்பிள்லேருந்து டிஸ்சார்ஜ் வரலாம். பிளட்டி டிஸ்சார்ஜ், வாட்டரி டிஸ்சார்ஜ் அந்த மாரி. அப்புறம் வந்து ஸ்கின் சேஞ்சஸ் இருக்கலாம். ஸ்கின் உள்ள போன மாரி, இல்ல ஸ்கின்ல ஒரு டிம்பிள் வந்த மாரி, இல்ல ஸ்கின்ல ரேஷ் பட் சரியாகாம ரொம்ப நாளைக்கு இருக்கிற மாரி. ஆல் தீஸ் கேன் பி சிம்ப்டம்ஸ் ஆஃப் பிரெஸ்ட் கேன்சர். சில வாட்டி அக்கல்லையும் கட்டி மாரி வரலாம். ஸோ பிரெஸ்ட்ல கேன்சர் இருந்ததுன்னா, அது அக்கலுக்கு ஸ்ப்ரெட் ஆகலாம். லிம்ஃப் நோட் நெறிக்கட்டின்னு சொல்லுவோம்ல, ஸோ அங்க ஸ்ப்ரெட் ஆகலாம். ஸோ அக்கல் கிட்ட கட்டி இருந்தாலும் நம்ம பிரெஸ்ட் செக் பண்ணிக்கிறது இம்பார்ட்டன்ட்.